ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மைண்ட் செட்டை அப்கிரேட் பண்ணணுமா? உடனே இந்த 4 ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கை மாறணும்னா முதல்ல மைண்ட் செட் மாறணும். நெகட்டிவ் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இது எப்படி சரியாகும்னு யோசிச்சு பழகுங்க. மனசு எதை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுதோ அதுதாங்க நம்ம வாழ்க்கையை மாற்றும். எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அது இல்லை, இது இல்லை, அவங்க இப்படிதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க நெகட்டிவாக தான் தெரியும். கம்ப்ளைண்ட் குறையிற இடத்துல தான் கிராட்டிடியூட் அதிகமாகும். பாடியை மூவ் பண்ணுங்க. வாக்கிங் இருந்தாலும் சரி, ஜிம்மாக இருந்தாலும் சரி, யோகாவாக இருந்தாலும் சரி, தினமும் கொஞ்சம் உடம்ப இயக்குங்க. எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இன்னைக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவு. உடம்பு அசைஞ்சாதாங்க மனசும் லேஸ் ஆகும். எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில மனிதர்களும் சில விஷயங்களும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க. அது போகும்போது பிடிச்சு நிற்காம புதிய வாய்ப்புகளுக்கு இடம் கொடுங்க. அதுதாங்க அபண்டன்ஸ் மைண்ட் செட். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க்கை மாறுறது வெளியிலிருந்து இல்லை, உள்ள இருக்கிற எண்ணங்கள் மாறும் போது தான். ஒவ்வொரு நாளும் 1% இம்ப்ரூவ் ஆக முயற்சி பண்ணுங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க.